வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 20/60 ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா. இந்த வில்லாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம், 2 கார் பார்க்கிங், எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட். அது வந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே படி வச்சு நல்லா ஸ்டைலிஷாக பண்ணலாம், டெக்கரேட்டிவாக இருக்கணுன்ட்டு. ப்ளஸ் மெசன் ரூஃபும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 651 பில்டப் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா வந்து 402 ஸ்கொயர் ஃபீட். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 1012, மொத்தம் பார்த்திங்கன்னா 2065. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் சவுத் ஈஸ்ட் அப்படின்ற ஈஸ்டர்ன் சைட் ரோடு. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் நார்த்து, இந்த பக்கம் வந்து சவுத்து, அது பின்னாடி வந்து வெஸ்ட்டு. லேண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 20 ஃபீட், 20 ஃபீட் 6 மீட்டரில் 20 ஃபீட் வந்து அகலம் வந்து 60 ஃபீட். நிறைய பேர் வந்து 20 ஃபீட் அகலத்தில் ஒரு நல்ல டிசைன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் ஆனால் 20 டிசைனில் இல்லை, 20 ஃபீட்லேயே நல்ல டிசைன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் பார்க்கிங் 2 கொடுத்துருக்கோம். 2 பார்த்திங்கன்னா ஒயிட், மொத்த அகலத்துக்கு கார் பார்க்கிங் கொடுக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 19 அடி லென்த் இருக்குது அந்த கிச்சன்லேருந்து. அது இந்த பக்கம் அந்த பூஜா ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா 20 அடி இருக்குது. 2 கார் தாராளமாக நிற்கலாம், ப்ளஸ் 2 வீலர்ஸும் நிறுத்திக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 10 கேட்டு பார்க்கிங், 10 கேட்டு கார் பார்க்கிங் சொல்லுவாங்க. 10 கேட்டு கார் பார்க்கிங்கில் நீங்கள் சின்ன கார் மாருதி 800 கூட நிறுத்த முடியாது. ஏன்னா மாருதி 800 அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 அடி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 4 அடின்னு வச்சா கூட 4.5க்கு 10 வந்துடும். அப்படி தானே 10 அடி வந்துடும். அப்படி 4.5க்கு பார்த்தா அந்த கார் ஒரு மாருதி 800 தான் நிறுத்த முடியுன்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்குறோம், இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் உள்ளே ஜூம் போனோம்னா வராண்டாக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16.5க்கு 15. இதில் வந்து படியும் சேர்த்து கொடுத்துருக்கோம், அந்த படியோட டைமென்ஷனும் சேர்த்து. ஓகேவா. இந்த ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட்டு, அது 2 பக்கம் 2 விண்டோஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த கார்னரில் ஒரு இது இருக்குது, டைனிங் டேபிள். இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் போச்சிடும். இது நார்த் ஈஸ்ட் கார்னர், ஈசானி மூலை நார்த்தை பார்த்த மாதிரி. இந்த லைன் வந்து கபோர்டு, லெஃப்ட்டில் லைன் வந்து கபோர்டு. உள்ளே வந்து ஒரு 4 பேர் உட்கார அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார அளவுக்கு 6 அடி அகலம், 5 அடி வந்து நம்ம 5 அடி 1.5 இன்ச் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம், நீளம் கொடுத்துருக்கோம். இந்த அப்படியே அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் அக்னி மூலையில், நார்த் அக்னி மூலை பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் அக்னி மூலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த சவுத் ஈஸ்ட்டில் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். அதில் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி வந்து நம்ம இது வச்சுருக்கோம், கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ரைட்டுக்கு மேல் கார்னரில் வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கோம். இங்கே லெஃப்ட்டில் வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம், சிவி கபோர்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தா அந்த கபோர்ட் கேப்பில் ஃப்ரிட்ஜு ஒரு 2 அடி 2.25 அடி இருந்தால் போதும், ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம். அதே இது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே குபேர மூலையில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூமோட அகலம் பார்த்திங்கன்னா 12 அடி, 12.5க்கு 11.5. இதில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து குபேர மூலை இந்த பக்கம் தான் வெயிட் வைக்கணும்னு சொல்லுவாங்க, சவுத் சைடு. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் பண்ணிக்கிறோம். அதே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வாஷ் பேஷன், சின்னதில் ஒரு டெக்கரேட்டிவான பண்ணுற மாதிரி ஒரு வாஷ் பேஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா அது நார்த் சவுத் பார்த்த மாதிரி தான் வந்து அந்த வெஸ்டர்ன் கிளாஸ் அது இந்தியன் கிளாஸ் அப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வச்சுருக்கோம். அதோட டைமென்ஷன் பார்த்து 4 கேட்டு டாய்லெட்டு ப்ளஸ் ஷவர், ஜென்ரல் டேர்ம்ஸில் என்னவோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த டோர், அந்த பெட்ரூம் டோர் நேராக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். இப்படி தான் வாஸ்து பிரகாரம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு என்ன இருக்குன்னா பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 1.5 அடி விட்டுருக்கோம். நமக்கு இருக்கிறது 20 அடினா லெஃப்ட்டில் ஒரு அடியும், அதேமாதிரி ரைட்டில் ஒரு அடியும் விட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நிறையவே அடி இருக்கும், பட் பிரச்சனை இல்லை. பால்கனி கொஞ்சம் வளர்த்திக்கனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் வரும், பால்கனி மாதிரி வளர்த்திருக்கணும். அது ஃபஸ்ட் ஃப்ளோர் காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா படி ஏறி இந்த பக்கம் இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த படி ஏறி இந்த பக்கம் வந்தோடனே ஒரு மெசன் ரூஃப். இந்த வந்து இந்த ஓப்பனிங் பாக்ஸாக இருக்குல்ல, அது வந்து மெசன் ரூஃப். இந்த பக்கம் ஒரு பேசேஜ் மாதிரி, இங்கே ஒரு ஷெல்ஃப் கூட வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா அது 3 அடி 9 நல்லா ஷெல்ஃப் கூட வச்சுக்கலாம்.
இது 5 அடி 9 இங்கேயும் ஷெல்ஃப் வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட் நம்ம குபேர மூலையில் இருக்கிறத பார்த்துருவோம். கீழே இருக்க மாதிரியே தான் டிட்டோ. ஒரு வாஷ் பேஷன், குபேர மூலைன்ற மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து செகண்ட் பெட்ரூம்னே கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. அதே இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு நேராக பார்த்திங்கன்னா அந்த விண்டோக்கு நேராக வந்து டோருக்கு நேராக ஒரு விண்டோ அப்படி தான் வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சவுத் சைடு பார்த்த மாதிரி ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 அடி 1.5 இன்ச்சுக்கு 10 அடி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோட் சைடு பால்கனியோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 அடி அகலம் 11 அடி டெப்த்து. இது 2 கபோர்டு ப்ளஸ் இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் 7க்கு 4. இது ஒரு பெட்ரூம், இதுக்கும் அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்கோம் 6க்கு 1.5. பார்த்திங்கன்னா நார்த் சவுத் மாதிரி வச்ச மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரோட் சைடு பால்கனியோட வந்துடும். பால்கனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இஷ்டம் தான், அதை அகலப்படுத்தினா பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 4 அடி, இந்த பக்கம் 4 அடி உங்களுக்கு விஷுவலாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 அடி தான் இருக்கும். அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேணால் சின்னது பண்ணிக்கலாம். அந்த 11 அடின்ற ரூமை கூட நீங்கள் 10 அடியாக கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இடத்த பொறுத்து, இடத்துல எதனா இபி லைன் போகுது அந்த மாதிரி இதில் இருந்தால். மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இதை இன்னும் டிசைன் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதா உங்களுக்கு பிளானிங் இருக்குன்னா வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் கூட மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஈசானி மூலையில் ஒரு டபுள் பெட்ரூம் வேணும்னா இந்த ஈசானி மூலையில் இருக்க பெட்ரூம் இந்த 4 அடி வராண்டாவை ஒரு 1/2 அடி சேர்த்து பண்ணிவிட்டு இங்கே ஒரு இந்த பெட்ரூம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்கிடலாம்.